நண்பர்களே வணக்கம். கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலகா பேசுகிறேன். ஸ்ரீ ஜாலகா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரிக பயிற்சி குழு. இன்றைக்கி பதிவு செய்யக்கூடிய தேதி 14/3/2026. பதிவு செய்யக்கூடிய நேரம் 8:23. இப்போ நான் விருத்தாச்சலம் ரயில்வே ஸ்டேஷனில் ஜங்ஷனில் இருக்கேன். ஸோ நாளைக்கு காலையில், அதாவது 15/3/2026 ராமேஸ்வரத்தை மாந்திரிகம் படிக்கிறதுக்காக, குருதீட்சை கொடுக்கறதுக்காக இப்போ நான் வந்திருக்கிறேன். ஸோ நான் மட்டும் கிடையாது, கிருஷ்ணகிரியிலேருந்து ஐயா வந்திருக்காங்க, ஒசூர்லேருந்து ஐயா வந்திருக்காங்க, இப்போது எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐயாவும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையிலேருந்து அங்கேருந்து ட்ரெயினில் வந்துட்டுருக்காங்க. ஸோ திருவள்ளூர்லேருந்து வந்துட்டுருக்காங்க, ஆந்திராவிலேருந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ இது இப்போ ரெண்டாம் கட்டமாக இப்போ நான் குருதீட்சை கொடுக்குறேன். முதல் கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/2/2026 அன்றைக்கி நான் குரு தீட்சை கொடுத்து அவங்க மாந்திரிக பயிற்சியில் இப்போது ஈடுபட்டுருக்காங்க. ஸோ அவங்க தீட்சை வாங்கின பிறகு, அதாவது 20/2/2026 தீட்சை வாங்கி 3/3/2026 அன்றைக்கி அவங்க மாந்திரிகத்தை பூஜையை தொடங்கிட்டாங்க. சரிங்களா? இப்போது ரெண்டாம் கட்டமாக இப்போ நான் இப்போ மறுபடியும் குரு தீட்சை கொடுக்குறேன். ஸோ நாளைக்கு காலையில் ராமேஸ்வரத்தில் தீட்சை கொடுக்க போகிறேன். ஸோ இது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது ஜாலகா அம்மா அவங்களுடைய பாதத்துக்கு பொற்பாதங்களை வணங்கி என்னுடைய ஆத்மாத்தனமாக என்னுடைய விஷயங்களை நான் வெளிப்படையாக கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்னுடைய பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி என்னுடைய மாணவர்கள் சொல்கிறத வச்சு தான் இந்த மற்ற மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் தெரிய வரும். ஸோ அப்போ சொல்கிற விஷயங்கள் இப்போது அதே தான் ஒரு விஷயம் சொல்லிட்டுருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வித்தையை ஒளிவு மறைவில்லாமல் ஆத்மாத்தனமாக சத்தியமாக பிரபஞ்சத்து மேலே சத்தியமாக ஒளிவு மறை இல்லாமல் நான் கற்று தந்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இது படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், படிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக யாருக்கும் பெரிய வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? அதனால் இப்போது என்னுடைய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாந்திரிகத்தை படிக்கிற அண்ணனவர்களும் ஒவ்வொரு விஷயம் நல்லா தெளிவாக கேட்டுங்க. தீட்சை என்பது உண்மையுமே என்ன? நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராடுத்தனம்லாம் பண்ணுறாங்க. நிறைய பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, மாந்திரிகத்தை பற்றி தெரியாமல் மந்திரவாதிங்கிறது சொல்கிறது, புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா தீட்சை, இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா தீட்சை கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலே தீட்சை கொடுக்கறதுக்கு தீட்சைன்னா என்ன, அந்த தீட்சை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் யாருக்கும் தெரியறது கிடையாது. ஆனால் நான் தீட்சை தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விரைவு சூப்பர் ஃபாஸ்ட்டு ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு, நீங்கள் பார்க்கலாம். செம்ம ஃபாஸ்ட்டு ட்ரெயின். அது என்ன ட்ரெயினோ தெரியல, இந்த விருதாச்சலத்தில் நிற்கவே கிடையாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. சரி, அப்போ இந்த தீட்சையை பற்றி முழுமையாக தெரியாமல் நிறைய பேர் தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இந்த போலியாக தீட்சை கொடுக்குறவங்கள அப்படி நான் உண்மையுமே நான் ஒரு சில பேர்த்த அடையாளப்படுத்தி காட்டியிருக்கேன். அதனால் தீட்சை வாங்குற நபர்கள் தீட்சைன்னா என்ன, தீட்சை எங்கே கொடுக்கணும், இந்த தீட்சை கொடுக்குற அர்த்தம் என்ன, நேராக கூட்டு போய் தலையில் கை வச்சு தலையில் பூவை போட்டு அரிசியை போட்டு நீங்கள் தீட்சை கொடுத்து வச்சு போனால் கண்டிப்பாக தீட்சை ஆகாது. நம்மளே அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அது புரிதல் கிடையாமல் மாந்திரி படிக்கிறோன்னு போகிறாங்க. ஸோ என்னை தேடி வர அண்ணன்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் பெரியவங்களாக இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்ச வித்தையை ஒளிவு மறைவு இல்லாமல் சத்தியமாக ஒளிவு மறைவு இல்லாமல் நான் கற்றுக் கொடுக்குறேன். ஏங்க ஒரு விஷயம் என்னென்னா, எத்தனை வருஷம் உயிர் வாழ போகிறோம்? நல்லா யோசிங்க. எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்துட போகிறோம்? நம்ம என்ன போகும்போது என்ன மூட்டை கட்டிட்டு போகிறோமா? நான் பல குருமார்களை பல இடத்துல ஒவ்வொருத்தருக்கையும் ஒவ்வொரு அனுபவங்களை பெற்று அந்த அனுபவங்களெல்லாம் எடுத்துகிட்டு அதை நான் பிரயோகப்படுத்தி அதன் மூலிமா கிடைச்ச சில அனுபவ தகவல்கள், ரகசியங்கள், அதில் இருக்கக்கூடிய சில சூட்சமங்கள் எல்லாமே எனக்கு பின்னாடி என்னுடைய வித்தைகள் இருக்கணும், எனக்கு பின்னாடி இதை நிறைய பேர் பயன்படுத்தணும், நான் இருக்கிற இந்த கலையானது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும், ஒரு பயன்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தில் தான் கண்டிப்பாக நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கிறேன். இதுக்கு மாந்திரி படிக்கிறதுக்கு குரு காணிக்கை என்பது கட்டாயம் உண்டு தான். ஆனால் அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறது என்னுடைய மாணவர்களுக்கு கட்டாயம் தெரியும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கலை என்பது ஒரு கட்டணத்தில் ஒரு காசு கொடுத்துலாம் விலைக்கு வாங்க முடியாது. என்ன தான் நம்ம பண்ணாலும் சொல்லிக் கொடுக்குங்க. அந்த நல்ல உள்ளங்கள், அந்த ஆத்மாத்தனமான அந்த உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம கற்றுக்கலாம். ஸோ அப்படி நான் என்னுடைய ஆத்மாத்தனமாக இந்த வித்தையை கற்றுக் கொடுக்க முன் வந்திருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்களும் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எல்லோரும் மந்திரம் படிச்சுன்னா என்ன, ஐ இங்கிலீஷ் ஆகும் அப்படின்னா மந்திரமா? அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ ஒவ்வொரு விஷயங்களும்
என்கிட்ட படிக்கிறவங்க இப்போ நீங்கள் வேணால் கேட்கலாம், ஜாலக்காட்டை படிக்கிறப்ப நீ எல்லாம் என்ன சொல்லி தானே கேட்கலாம், உங்கள் கேள்வி நியாயமானதான். ஸோ ஆனால் என்கிட்ட படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் அர்த்தங்கள் உண்டு, சூட்சங்கள் உண்டு, அதில் இருக்கிற சயின்ஸு, அதில் இருக்க அறிவியல். நம்ம உண்மையிலுமே சாமி எதுக்கு கும்பிட்றோம்? கடவுளை வந்து ஒரு கல்லை வச்சு அந்த கல்லை கடவுள்னு சொல்லி கும்பிட்றது நான் முட்டாளா? யோசிச்சு பாருங்க, ஒரு கல்லை கொண்டு கடவுள் அப்படின்னு சொல்லி கும்பிட நான் என்ன முட்டாளா? இல்லை என்னுடைய நண்பர்கள் தான் அதை போதிச்சிருனா? அப்படிலாம் கிடையாதுங்க. அப்போ கடவுள் என்பது எங்கே இருக்கிறாரு, எப்படி அதை உணர்றது, கடவுளுக்கான அது தத்துவம் என்ன? ஸோ ஒரு தாயத்து போட்டு கொடுக்குறோம். அந்த தாயத்து ஒரு செம்பு தகடில் ஒரு அது மேலே ஒரு மந்திரத்தை எழுதி, அந்த மந்திரத்தை அந்த ஒரு இரும்பு தாயத்தில் நல்லா கேட்டுக்கணும், ஒரு செம்பு தகடில் ஒரு மந்திரத்தை எழுதி ஒரு இரும்பு தாயத்துக்குள்ளே போட்டு அதை அடைச்சி நம்ம உடலில் ஒட்டின மாதிரி, இல்லை ஷோல்டர்லையோ கைப்பகுதியிலையோ இல்லை கழுத்துலையோ இடுப்புலையோ கட்டிட்டோம்னா அந்த தாயத்து வேலை செஞ்சிருமா? செய்யும். எப்படி செய்யும்? அப்போ மேலே உள்ளே இருக்கிறது செம்பு தகடு, வெளியே இருக்கிறது தாயத்து இரும்பு. சரியா? 15-20 ரூபா கடையில் கொடுக்குறாங்க. அதில் வாங்கி நீங்கள் கொடுத்தா எப்படி வேலை செய்யுது? அப்போ அதுக்கான காரண தத்துவம் என்ன? இது எப்படி கனெக்ட் ஆகுது? ஸோ இந்த மாதிரி அறிவியலோட ஆன்மீகத்தை கலந்து நான் அந்த பயிற்சியை கொடுத்துட்ருக்குறேன். ஸோ உங்களுக்கு டவுட்டுகள், பொதுமக்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல அடிபட்டு உதப்பட்ட பல மந்திரவாதிகளை ஏமாற்றி பல மந்திரவாதிகளெல்லாம் நிறைய துன்பங்கள் ஏமாந்துருக்கிற அந்த நண்பர்களாக கண்டிப்பாக என்னுடைய பதிவுகள் ஒரு புதுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த தகவல் புதுசாக இருந்ததுன்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இது பழமையாக இருந்தாலும் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் போடுங்க. என்னால் முடிந்த வரைக்கும் நான் பதில் கொடுக்குறேன். சரியா? அதெல்லாம் பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம 100% உத்தரவாதம் கொடுக்க முடியாது. முடிஞ்சாலும் பதில் கொடுக்குறேன். ஸோ இப்போ ட்ரெயின் வச்சு ட்ரெயினுக்கு வர்றதுக்கான நேரம் குறுக்கிட்டு இருக்குது. ஸோ மீண்டும் நாளை காலையில் ராமேஸ்வரத்தை சந்திப்போம். பாய் பாய், see you.